ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு சிக்கன் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் வெங்காயம் தக்காளி எதுவுமே இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்க வேண்டாம். இதை நம்ம ஜஸ்ட்டு மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போது இந்த ஈஸியான சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சள்தூள் போட்டு கழுவலைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா கை வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம 1 மணி நேரம் இதை அப்படியே நல்லா ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. சிக்கன் அதோட ஜூஸ்லேயே அது நல்லா வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்ல தண்ணி விட்டுருக்கு. இப்போவே ஒரு 50% வெந்திருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கும்போது சிக்கன் ஃபுல்லாக நல்லா வெந்துடும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது இது நல்லா எல்லா மசாலாவும் ஒன்று போல் சேர்ந்து ட்ரையாகி வர அளவுக்கு இதை நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நல்லா கிளறி கொடுத்திங்கன்னா அது நல்லா ட்ரையாகி வந்துடும். இப்போது சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோன்னா நமக்கு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ஈஸியாக ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதத்தோட, தயிர் சாதத்தோட எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. Thanks for watching. See you in the next video.